நமச்சிவாய வாழ்க, நாளந்தாள் வாழ்க, என்னை பார்க்க பயிர பயிரை வாழ்க. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னா வீரமகா கோயில். நாங்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அம்பாவை தரிசனம் பண்ணி இந்த அம்பாவில் வந்து நாங்கள் எல்லாமே கேட்டு வாங்கிட்டு போய் வர வாங்கிட்டு போனோங்க. சீர சிறப்பாக இருக்கிறதுக்கு வந்து இந்த அம்மா ஒரு காரணம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்பாவுக்கு அலங்காரம் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி அம்பாவை எங்களை அழைச்சிக்கிறோம். இந்த அம்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடிக்குள்ளே இந்த தெருவில் சரி இந்த ஏரியாவும் சரிங்க ஒரு சின்ன கோயில் எங்கள் 30 வருஷத்துக்கு முதல் இங்கே இருக்க மக்களுக்கு மனசில் வந்து அம்பாள் ஒவ்வொருத்தையும் இங்கே வேலை வாங்கிக்கிறோம். இங்கே சுற்றி இருக்கிற மக்கள் வீடு வாங்கியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் வேலை வாங்கி இன்றைக்கி அம்பாள் நிலையாக்கி வச்சுக்கிறோம். கும்பாபிஷேகம் பண்ணி இன்றைக்கி எத்தனாவது பூஜை? 40 நாள். இன்றைக்கி அம்பாள் வந்து கும்பாபிஷேகம் 35வது நாள் பூஜை. இன்றைக்கி எங்களுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துருக்குறோம் அம்பாளை தொட்டு அலங்காரம் பண்ண செய்ய. அது மாதிரி அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா வீரமகா காளி நம்ம சொல்லுவாங்க, மருதியில் இருக்காங்கல்ல வீரமகா காளி, இந்த மாதிரி மருதியை காவல் காத்து இருக்கிற மாதிரி இது காவல் தெய்வம் வந்து இந்த எல்லைக்கு ஏரியாவுக்கு. இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடியில் வெளியில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை 38வது நாள் பூஜை. அது 48 நாளில் நீங்கள் 35வது பூஜை பண்ணிருக்கிறோம். அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அழகு பாருங்களேன். அம்பாள் பார்த்தா ஏறெடுத்து பார்க்குற மாதிரி அழகு. அம்பாள் வந்து நம்ம கிட்ட கூப்பிட பேசுகிற மாதிரி அழகு. அம்பாள் வந்து சின்ன உருவம் சொல்லுவாங்களே, கீர்த்தி சிறுதாங்க மூர்த்தி பெருசாருன்னு சொல்லி பேசும் தெய்வம். ஒவ்வொரு ஆளுகிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து பேசும் தெய்வமாக. இங்கே வந்து காளி வந்து பார்த்தீங்கன்னா பத்ரகாளி, வீரமகா காளியா, மகா காளி எங்கள் அம்பாள் உட்காந்துருக்கிறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம். இந்த அம்பாளுக்கு நீங்கள் தொட்டு அலங்காரம் பண்ணியிருக்கிறோம். அதேமாதிரி எங்கள் கையால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரசாதம் கொடுத்துருக்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் அம்பாள் மட்டும். நமச்சிவாய வாழ்க.